மணப்பாறை தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக குழந்தைகள் நல அலுவலர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதரிடம் கேட்கலாம். காதர், வணக்கம். எங்கிருந்து அவர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்? யாரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க காதர். வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் இயங்கி வரும் தனியார் பள்ளி ஒன்றில் 4ஆம் வகுப்பு பயின்ற மாணவிக்கு நேற்று அந்த பள்ளியினுடைய அறங்காவலர் வசந்தகுமார் என்பவர் பாலியல் தொந்தரவு தொடர்பாக மணப்பாறை அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுவரை அந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் 3 பேர், அந்த அறங்காவலர் வசந்தகுமார் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்து விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் இன்று இந்த பள்ளியில் விசாரணை நடத்தினார். அவர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடன் விசாரணை நடத்தினார். அது மட்டுமின்றி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் இது போன்ற சம்பவம் எப்ப நடந்தது, ஏற்கனவே நடந்ததா என்பது குறித்தெல்லாம் ஒரு விரிவான விசாரணை மேற்கொண்டார். அவரோடு மாவட்ட கல்வி அலுவலகம் உடனிருந்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே 4ஆம் வகுப்பு மாணவி அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்பொழுது அதே பள்ளியில் படித்த 5ஆம் வகுப்பு மாணவியும் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசாரணையுடைய முடிவில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தெரிய வரும்.